பாகு காய்ச்ச வேண்டும். ஒரு கப் ஒரு சுண்டு அரிசி எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு அரை சுண்டு சீனி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி போட்டு ஏலக்காய் சாதிக்காய் இது ஒரு 2 படி ஏலக்காயும் சாதிக்காய் ஒரு கொஞ்சமும் போட்டு பாகு காய்ச்ச வேணும். அந்த பாகு ரெடியாகிறதுக்கு முதல் ஒரு கப் அரிசி என்று சொன்னேன் தானே, அப்போ அது வந்து பொங்கல் அரிசி ரெட் ரைஸ் என்று சொல்லுவாங்க, அதில் தீட்டல் அரிசி. அது ஒரு கப் எடுத்தால் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து சல்லடையால் அரித்து எடுத்தால் இப்படி வரும். இந்த பதத்துக்கு வரும். குறுநல் எல்லாம் போக இந்த பதத்துக்கு எடுக்க வேணாம். இப்போ பாகு ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த அரைச்ச அரிசியோட கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி கிளறுவோம். நீங்கள் அரிசி ஊற வைக்கிற அளவு வந்து அது பொறுத்து இருக்குது. இந்த அளவு தான் ஓரளவு ஊறினா காணும். அரைக்கிற பதத்துக்கு நல்லா ஊறி இருந்த அரிசி காணும். இனி இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாகு விட்டு கிளற வேணும். கொஞ்சம் கிளறும் போது நல்ல வாசனையாக இருக்கும். ஏனென்றால் அந்த பாகில் வந்து நாங்கள் ஏலக்காய் சாதிக்காய் எல்லாம் போட்டு பாகு செய்தபடியாக அது விடும்போது நல்ல வாசனையாக இருக்கும். பாகு இந்த பதத்துக்கு வந்துடுவோம். ஆகலும் தண்ணியாக போனால் பொரித்தெடுக்கும் போது அது ஒரு நீர் விட்ட மாதிரிக்கு ஒரு வேறு மாதிரி ஆகிடும், களி மாதிரி ஆகிருக்கும், சரியாக பொரிப்படாது. இந்த பதத்துக்கு நீங்கள் தயார் பண்ணிவிட்டு ஒரு மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம் அது உங்களை பொறுத்தது. எவ்வளோ ஊறுதோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும். ஸோ நான் ஒரு 1.5 மணித்தியாலம் போல் ஊற வச்சு இதை பொரித்து எடுக்க போகிறேன். இப்பொழுது இதை வந்து மூடி வைப்போம். ஒரு ஊறட்டும், பாகோட ஊறட்டும். இது ஒரு தட்டு மூலம் மூடி ஒரு 1.5 மணித்தியாவது பிறகு பொரித்தெடுப்போம். ஊற வச்ச பிறகு இந்த மா வந்து இப்படி இறுகி போய் இருக்கும் சீனி பாகோட. சரியா? இப்போ எடுக்கும்போது இந்த மாதிரி திக்காக எங்களுக்கு வரும். இது சரியான பதம். இது நீங்கள் எந்த ஷேப்லேயும் போடலாம். சரியா? சும்மா எடுத்தும் அப்படி போடலாம், வட்டமாக போடலாம், நீளமாக போடலாம், இல்லை ஸ்பூனாலே கூட அள்ளி போடலாம். நல்லா எண்ணெயை கொதிக்க விடவும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி போட்டுட்டிங்களா சரி. கோல்டன் ப்ரௌன், லைட் கோல்டன் ப்ரௌன் வரும்போதே எடுத்தால் நல்லா, இல்லாட்டி தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இது சரியான பதம். இதை இனி எடுக்கலாம் வெளியில். சீனி பலகாரம் அல்லது அரியதரம் தயார்.